நான் எலெக்ஷனுக்கு போனேன் எம்ஜிஆர்கிட்ட. அதெல்லாம் கூடாது. போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பெரிய வக்கீல் பேர் வைக்கணும். இந்த எம்எல்ஏலாம் எப்போனா வந்துக்கலாம். எப்போ அப்படி பண்ணார். அந்த தலைவர் என்ன சொன்னார், என்ன தர எலெக்ஷன் அண்ணா இருந்து மறுபடியும் வைக்கிறாரு. ஏன்னா நிற்கிறியா நீ என்னாரு. நமக்கு ஒன்றும் வேணாங்க, நம்மளால முடியாதுன்னு. அந்த இடம் சொன்னாங்க, ஏன் வேணான்னு. அவ்வளோ பணம்லாம் எங்கிட்ட கிடையாதுமான்னாரு. எல்லாம் கொண்டு கொடுப்பார் போ, நாங்கள்லாம் கொடுக்குறோம். அப்போ நான் தாராளமாக நிற்கிறேன். எம்ஜிஆர் சொன்னேன், அதெல்லாம் நான் கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னாரு. கலைஞர் கேட்டேன், நான் வரேன் வாயாக்கணும். அவர் வந்தார் 2 பேரும் பேசிட்டோம். தயாளம்மா கூட நிதி கொடுத்தேன். அதான் அவங்களும் தான் மொத்தமே 30,000 தான் செலவழிச்சாங்க. தலைவர் பார்ட்டி பணமே 10,000 தான் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் என் பாக்கெட் அவர் பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. இந்தம்மா ஒரு 10. மற்றதெல்லாம் அழகிரி இருந்தாங்க, இங்கே வந்து உட்காந்து வேலை செய்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சு அவர் எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ ஆயிடுச்சு, அவரும் எம்எல்ஏ ஆயிடுச்சு. நான் உட்காந்துருந்தான் எம்ஜிஆரோட. ஆமாம், அதான். அதனால் பாப்பா பேசிக்கிட்டு மேலே போயிட்டு கதை பேசிக்கிட்டு வருவேன்.